ஓம் சுவாமியே சரணமையப்பா. தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. மஞ்சளிலே பிடித்து வந்தோம் பிள்ளையாரே ஐயா, மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. வாழ்வில் மங்களத்தை தந்திடுவார் பிள்ளையாரே, வாழ்வில் மங்களத்தை தந்திடுவார் பிள்ளையாரே. தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. ஆறுமுகன் சோதரனே பிள்ளையாரே, ஆறுமுகன் சோதரனே பிள்ளையாரே. ஆனைமுகம் கொண்ட எங்கள் பிள்ளையாரே, ஆனைமுகம் கொண்ட எங்கள் பிள்ளையாரே. சுவாமியே சரணமையப்பா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 7ஆம் நாள் 22/12/2025 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. இப்பொழுது இந்த மார்கழி மாதம் இன்று 7ஆவது நாள். இந்த மாதங்களில் நான் மார்கழி என்று கிருஷ்ண பரமாத்மா கூறியிருப்பார். அவ்வளவு ஒரு சிறப்பான மாதம் இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்திலே விக்னங்கள் தீர்க்கின்ற விநாயகப் பெருமானுடைய விநாயக சஷ்டி விரதம் கார்த்திகை மாதம் ஆரம்பமாகி மார்கழி மாதத்திலே வருகின்ற வளர்ப்பிறை சஷ்டியிலே பிள்ளையார் பெருங்கதை என்று போற்றுகின்ற வகையிலே சிறப்பாக இந்த விரத அனுஷ்டானங்களோடு நிறைவு பெறுவது. பல்வேறு விநாயகர் ஆலயங்களிலே அந்த 21 நாட்களும் விரதம் இருக்கின்ற அடியவர்கள் சென்று பிரார்த்தனை செய்து மலர் தூவி வழிபாடு செய்து திருப்பை அணிந்து விரதம் காக்கின்றவர்களும் உண்டு. அவ்வாறான விரத பூஜை வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வருகின்ற வியாழக்கிழமை 25/12/2025 மார்கழி மாதம் 10ஆம் நாள் அன்று இந்த பிள்ளையார் பெருங்கதை என்கின்றதாகிய விநாயகப் பெருமானுடைய விரதம் நிறைவு பெறுவதும் அன்றைய தினம் பல்வேறு ஆலயங்களிலே கஜமுக அசுர சம்ஹாரம், கஜமுகாசுரனை சம்ஹாரம் செய்வதற்காகவே விநாயகப் பெருமான் தோன்றியவர். தேவர்களுக்கு பல்வேறு வழியிலும் துன்பங்களை கொடுத்த இந்த கஜமுகாசுரனுடைய தொல்லைகள் தாங்க முடியாத தேவர்கள் சிவனிடத்திலே சென்று பிரார்த்தனை செய்த பொழுது, கவலை விடுங்கள், எம்மிடத்திலேயே ஒரு குமாரன் தோன்றுவான், உங்களை காப்பான் என்ற கைலையங்கிரியிலே சிவனும் பார்வதியுமா வந்து அமர்ந்திருக்கின்ற பொழுது இங்கே 2 யானைகள் ஒன்றாக ஓம் என்ற பிரணவத்தின் வடிவத்திலே இறைவனுடைய ஞானதிஷ்டினாலே தோன்றியவர் இந்த விநாயகப் பெருமான். கஜமுகாசுரனை சம்ஹாரம் செய்வதற்காக அவன் கேட்ட வரம், எனக்கு மனிதர்களாலே அழிவிருக்கக்கூடாது, மிருகங்களாலே நான் அழியக்கூடாது, தேவர்களாலே அழியக்கூடாது, ஆயுதங்களாலே அழியக்கூடாது என்றதனாலே தான் மிருகமும் அல்ல தேவரும் அல்ல மனிதருமல்லாத வடிவம் விநாயகப் பெருமானுடைய வடிவம். எல்லா கலவையாக
ஆயுதத்தாலே நான் மரணிக்கக்கூடாது என்றதுனாலே தான் தந்தத்தை முறித்து விநாயகப் பெருமான் கஜமுகாசுரனை சம்ஹாரம் செய்து அந்த தந்தம் மீண்டும் சுத்தோதக சமுத்திரத்திலே சென்று மீண்டும் என்னுடைய கரத்திலே வந்ததாம். இந்த விநாயகருடைய விரத அனுஷ்டானமே பல்வேறு சிறப்புகளை கொண்டது. விநாயகப் பெருமானுடைய வழிபாட்டிலே மோதகம், அவல், கடலை, கொழுக்கட்டை, பால், ராசவள்ளிக்கிழங்கு, இளநீர், கரும்பு, எள்ளு இவையெல்லாம் அங்கே வைத்து படைத்து அந்த பூஜை வழிபாடு செய்து கொள்வார்கள். அவ்வாறு இந்த பிள்ளையார் பெருங்கதை என்கின்ற வகையிலே பிள்ளையார் கதை படிப்புகளும் நடைபெறுகின்ற இடங்களிலே நாம் சென்று பிரார்த்தனை செய்வதோடு விரதனுஷ்டானத்திலே ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் விக்னங்கள் தீர்க்கின்ற விநாயகப் பெருமானுடைய பரிபூர்ணமான திருவிழெல்லாம் நிறைய வேண்டும் என்று நாமும் பிரார்த்தித்து நாளைய தினம் சதுர்த்தி வளர்ப்பிறை சதுர்த்தி விரத அனுஷ்டானத்திலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபா.